நேற்று நம்ம ஆஃபீஸில் நம்மளோட ஒன் ஆஃப் ஒரு கிளைண்ட்டு ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு கொஸ்டின் கேட்டார். அதில் என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இப்போ ஒரு ஆர்கிடெக்டை நாங்கள் வந்து ஹையர் பண்ணி டிசைன் பண்ணுறோம், ட்ராயிங்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பே பண்ணுறோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து என்னோட மேஷன்கிட்டேயோ இல்லை என்னோட மேஸ்திரி கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குறேன். அவரால் இது எதுவுமே ரீட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா நான் என்ன சார் பண்ணிட்டோம், நான் உங்களுக்கு கொடுக்குற காசு தான் வேஸ்ட்டு தானே அப்படின்னு அவர் சொன்னார். அவர் கேட்டது வந்து சரியான கொஸ்டின் தான். இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நான் ஆர்கிடெக்ட் மதன், இது உங்கள் ஆர்கிடெக்ட். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அது ப்ராப்ளத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நியர்பை இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல், அதாவது டாக்டரை வந்து எங்கே இருக்காங்கன்னு விசாரிச்சு அவர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட உங்களுக்கு ப்ராப்ளத்தை சொல்லி அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான மெடிகேஷன்ஸ்க்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மெடிகேஷன் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு அவர் கொடுப்பாரு. அதை நீங்கள் வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு மெடிக்கல் ஷாப் வந்து கொடுக்குறீங்க. அந்த மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்குறப்ப அந்த மெடிக்கல் அது இருக்கிறவர் அந்த பேப்பரை ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி பார்த்துட்டு அதில் இருக்கிறது என்னன்னே அவருக்கு தெரியல, இல்லை அது சரியாக ரீட் பண்ண முடியல. நான் ஹேண்ட் ரைட்டிங் பற்றி சொல்ல, அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த மருந்தை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்கல்ல. அவர் ரைட்டாகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேற நம்ம கடைக்கு போவீங்க. சேம் அதே தான். இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் டிராயிங்ஸ் நாங்கள் கொடுக்குறோம்னா அது வந்து ரொம்ப பெரிய டெக்னிக்கலான விஷயம் கிடையாது, காமனாகவே அதை ரீட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒரு டிராயிங்கை ஈவன் நான் ப்ரொஃபஷனல் கூட ரீட் பண்ணலாம். ஒரு ப்ரொஃபஷனல் அந்த பிஸ்னஸில் இருக்கீங்க, அது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கீங்களால ஒரு மேஷனால் ஒரு கான்ட்ராக்டர் ரீட் பண்ண முடியலன்னா அப்போ அவரு அந்த பிஸ்னஸ்க்கு சரியான ஆள் இல்லைங்கிறதான் அர்த்தம். நீங்கள் அது மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை கொடுக்கவே கூடாது. யாரால ஒரு பேசிக்கான ஒரு பிளானை கூட ரீட் பண்ண முடியலையோ அவங்களால ஒரு நல்ல ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. என்ன எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் இருந்துட்டு போகுது, டசன்ட் மேட்டர். ஸோ நீங்கள் ப்ராஜெக்டை கொடுக்குறப்ப யாருக்கெல்லாம் டெக்னிக்கல் நாலேஜஸ் இருக்கோ நீங்கள் அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய ப்ராஜெக்ட் சாதாரண விஷயம் கிடையாது. யூ ஸ்பெண்டிங் லேக்ஸ் ஆஃப் மணி, சம்டைம்ஸ் க்ரோஸில் கூட இருக்கும். அப்போ அந்த நல்ல அசட்டை நல்ல உங்களோட ஹோமை கிரியேட் பண்ணுறதுக்கு நல்ல ஆர்கிடெக்ட் ஹையர் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லாமல் நல்ல எக்ஸிக்யூட் பண்ணுற கான்ட்ராக்டர் ஆர் லைக் மேஷன்ஸ் கிட்ட கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயம்.